நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படின்னாலே அந்த படத்தை பத்தின எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். அதுலயும் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் அந்த படத்துல இணையறார் அப்படிங்கிற போது அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட ரொம்பவே அதிபயங்கரமா இருக்கும். அந்த வகையில ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல தயாராகி வெளிவந்திருக்க படம் தான் புறம்போக்கு எனும் பொது உடைமை. இன்னைக்கு அந்த டீமை தான் நம்ம மீட் பண்ண போறோம். சார், உங்களை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நடுவில் இடைவெளினா ஒன்றும் இல்லை, 2 வருஷம் யூனியன்ல இருந்தேன் பொருளாளரா. அந்த வேலை முக்கியமான வேலையா இருந்தது, அதுவும் படம் எடுக்கிற வேலை மாதிரி தான் இருக்கு. அது பிறகு இந்த படம் வந்து இனிமேல் பட்டு தொடர்ச்சியா படம் பண்ணுங்க. ஜனார்தன் சார் படம் அப்படின்னாவே சமுதாயத்துல ஒரு சவுக்கு தான் மக்களுக்கு. அந்த வகையில இந்த படம் எந்த மாதிரி ஜோனர்ல வந்திருக்கு? மக்களுக்கு சவுக்கா இருக்குமான்னு தெரியல, ஒரு சிலருக்கு சவுக்கா இருக்கலாம். அது ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு கருத்து இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அந்த கருத்தின் அடிப்படையில் உட்படுத்தி பாக்குறோம். அதனால படம் வேறையா இருக்கு. அதனால இது கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆஷா இருக்கு. மக்களில் ஒருவன் மக்களால் ஒருவன் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் கொடுத்து உங்க போஸ்டர் டிசைன்ல கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கேரக்டர்ஸ் விஜய் சேதுபதி. நான் இப்பதான் திடுக்கிடும் செய்தியா அது ஓபன் ஆச்சு. படத்தின் மிக முக்கியமானது. 100 வருஷம் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்திருந்தேன், ஒரு ஹேங்மேன். அது தூக்கு போடும் தொழிலாளி. தூக்கு போடும் தொழிலாளி கதாபாத்திரத்துக்கு இப்ப இவர்கிட்ட சொன்ன உடனே இவருக்கு ரெஃபரன்ஸே இல்லை, எந்த படமும் ரெஃபரன்ஸ் இல்லை அவருக்கு. சரி, படம் தான் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா எந்த நாவலும் இல்லை. ஒரு நாவலிஸ்ட் ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா அவர் அது கூட இல்லை அவருக்கு, இல்லை சார். ஸோ இது அந்த விஷயங்களை சொல்லி அதை உள்வாங்கி அவர் பிரசன்ட் பண்ணது தான் இப்போ ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ அப்போ விஜய் தான் இந்த ஒரு கேரக்டருக்கு இனிமே தமிழ் சினிமாவில் ஒரு தூக்கு போடுறவர் அப்படின்னா நீங்க தான் ரோல் மாடல். என்கிட்ட எதுவும் இல்லை, ஓவராலே ஆனா சாப்பிட இல்லாமல் அதை பத்தின டீட்டெயில் இருந்தது. இப்போ ஷூட் அப்போ தூக்கு போடுற மேடையை சரி பண்றதும் ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில் 2 வளைவு இருக்கு. அப்போ நம்ம ஜெனரலா தூக்கு போறது அப்படி மெல்ல ஸ்லோ மோஷன் நடந்து ஒரு பேங்க் அடிச்சு காலெல்லாம் காட்டி மெல்ல வச்சு ஒரு இருட்டு ரூம்ல ஒருத்தர் தூக்கு போடுறதே நம்ம ஒரு 15 நிமிஷமா பார்த்து தான் நமக்கு சினிமாவில் பார்த்தா தெரியுமே இல்லையா. ஆனா இது 2 கேட்கும்போது அப்போ ஒரே சமயத்துல 2 பேரை தூக்கு போடுற நிலைமெல்லாம் இருந்திருக்குன்னா அப்போ எவ்வளவு பேர் வேண்டிய சாகடிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் இருந்திருக்கும்ல. அப்போ இந்த கேரக்டரா இப்ப தூக்கு போருடைய மனநிலைமை என்ன, அவங்க எல்லாம் எந்த மாதிரியா இருந்தாங்க, அவங்க எந்த அளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது அது நிறைய இன்புட் இங்க இருந்தது. டாக்குமெண்ட் பண்ணது அவர். ஸோ அதை இன்புட் வாங்கிட்டு நம்ம ஒரு மாதிரி டைரக்டர் கிட்ட உள்வாங்கும்போது ஒரு மாதிரி வேகா உள்ள போகும், இதெல்லாம் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு 100 விஷயம் சொன்னாருன்னா ஒரு 10-15 விஷயம் உள்ள ஏறும். அதை வச்சு ஒன்று ஊட்டி பரட்டி ஒரு சப்பாத்தி மாதிரி ஊட்டி குத்தோம்னா அது ஓகேனா ஓகே. கார்த்திகா, உங்களுக்கு கேரக்டர் பேர் என்னன்னு தெரியுமா? யமலிங்கம். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா அந்த கேரக்டர் பேருக்கு பின்னாடி? யமனோட ஒரு ஆளு. சோ ஐ திங்க் எனக்கு ஆனாலும் ஆர்யா ஆனாலும் ஷாமா ஆனாலும் there are real life character. I think யமலிங்கம்க்கு மட்டும்தான். உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க. குயிலி சூப்பரா ஒரு போல்டா ஒரு கேரக்டர் and she is a follower of ஆர்யாவோட விஷன் ஃபாலோ பண்ற பொண்ணு and ஒரு போராளி like sir said. and குயிலி is இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இந்த மாதிரி தமிழ் பொண்ணுங்கன்னா எப்பவுமே சேலை போட்டு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா ரொம்ப ஹோம்லியா தான் ஜாஸ்தி காட்டிருக்காரு. பட் நான் இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும்போது தெரியுது தமிழ் பொண்ணுங்க இப்படியும் இருக்கும். சார், இதுல பொதுவா ப்ரமோஸ் கொடுக்கும் போதே மொத்தம் 4 ஹீரோ அப்படின்னு தான் அடையாளப்படுத்தினீங்க, முன்னிறுத்தினீங்க. உங்களுடைய இருக்கிற இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த படத்துல எதை மையமா ஹேண்டில் பண்ண, உணர்வு எதை மையமா ஹேண்டில் பண்ணிருக்கேன்னா, இப்போ யமலிங்கன்னு இவர் இருக்காரு, இவர் தூக்கு போடும் தொழிலாளி. எனக்கும் உங்களுக்கு ஏதோ முன்னுரிமை இருந்தது, ஏதோ டீ வாங்கி கொடுத்த தகராச்சுன்னா கூட நான் உங்களை அடிக்கலாம், நீங்க என்ன அடிக்கலாம். ஒரு தூக்கு தண்ணீர் நிக்கிறான் ஒருத்தன், அவன் ஹேண்ட் பண்ணான். இவருக்கு அவருக்கு முன்னுரிமை இல்லை. ஆமா, ஒரு கோழியை வெட்டுறது ஆடை வெட்டுறது கூட ஒரு மனிதனுக்கு பெரிய உளவியலா தைரியம் ஒன்று வேணும், ஒரு உணர்வு வேணும். சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அதுலயும் சிறந்தவன் இருக்கான், அவனை ஹேண்ட் பண்ணணும்னாக்கா அதுக்கு வேற ஒரு மனநிலை வேணும். இந்த மனநிலை தான் சொல்லப்படாத ஒரு விஷயம், அதை பிரமாதம் பண்ணியிருக்காரு. இதுல என்ன இந்த படத்துல சொல்லியிருக்கேன், இப்போ குயிலி அப்படின்னா சொசைட்டிக்காக ஒரு வேலை செய்ய வந்திருக்கா, அதுல உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆர்யா ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு, அவர் தூக்கு தண்டனை கைதியா இருக்காரு. இல்ல, தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் அவர் தன் உயிர் போகுதுன்ற அந்த அச்சம் அவருக்கு இல்லை. ஏன்னா தான் என்ன செய்யணுமோ அந்த கருதியில் மேலே இருக்கு. உயிரை பத்தி அவருக்கு வேற நிலைப்பாடு இருக்கு. ஷாங் ஒரு போலீஸ் அதிகாரி, அவருக்கு என்னன்னா இவர் ரேங்க் பண்ண வேண்டிய வேலை, இவரை வச்சு இவர் ரேங்க் பண்ண வேண்டிய வேலை அவருக்கு இருக்கு. குயிலின்றது யாரு அப்படின்னு பார்த்தா அவன் குயிலியை பத்தி பிரச்சனை பேசுறோம். நம்ம வேலுநாச்சியார் படையில உலகத்திலேயே ரெக்கார்டுகள முதல் ஹியூமன் பாம் அவங்க தான், பெண். அதை தொட்டா என்ன வருதுன்னா, அதன் பிறகு இருந்த சின்ன மருது பெரிய மருதோட கேங்க்ல அதை பிரிட்டிஷ் 400 பேரை தூக்குல போடுறாங்க சார்.
400 பேர், அது 12 வயசு 10 வயசு பையன்லாம் இருக்கான். 400 பேரை தூக்குல போடனா எப்படி தூக்கு போடுவீங்க? இந்த சீனை கூட நான் இன்னும் படத்திலே பண்ணணும்னு நினைச்சேன். டாக்குமெண்ட் 3 நாளா போட்டுனே இருக்கிறான், டே நைட்டு. ஒரு மாட்டு வண்டியில் நிக்க வைக்கிறது, மரத்துல கயிறு வைக்கிறது, மாட்டு வண்டி வச்சிருக்கு, அப்படியே கொத்து கொத்தா போட்டுனே இருக்கிறாங்க. அப்படி 400 பேரை போறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட வரலாறுலாம் இங்க இருக்கு. அப்போ ஒரு குயிலின் வச்சதால அதெல்லாம் வெளியே வருது, ஒரு ஹேங்மேன் வச்சதால இது மூலியமா வேற ஒரு இஷ்யூ வருது. பாலுசாமி வச்சதால என்ன ஒண்ணு வெளியே வருதுன்னா, எல்லாரும் நினைச்சாங்க 47 பேர் சுதந்திரம் ஆயிட்ட, சுதந்திரம் பேர் எல்லாம் விடுதலை ஆயிடும் பொழுது, எல்லாரும் சுதந்திரம் பொழுது நினைச்சிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சுதந்திரத்துக்கு முன்னால் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்ற பாலுசாமியை ஹேங் பண்றாங்க. அது புதிய அதிர்ச்சியா இருக்கு. சுதந்திர இந்தியாவும் தூக்கு தண்டனை கைது தூக்கு போடும் அப்படின்றது ஒரு அதை நினைவூட்டுவதற்காக நான் பாலு அப்படின்ற பேர் நினைச்சேன். ஸோ இதுல டோட்டலாவே வந்து மையக்கரு அப்படிங்கறது வந்து ஹேங்கிங் டெத், அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அது வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம்ல போயிட்டு இருக்கோம். இது வேணுமா அது ஜனங்க தான் முடிவு பண்ணுது. நான் ஒரு படம் காட்டுறேன், அந்த படத்தை ஒரு கதாபாத்திரத்தை காட்டுறேன், இவனை தூக்குல போட்டுருக்கலாமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ண. இந்த சாய்ஸ் வந்து ஜனங்களோட இன்ட்ராக்ஷன் தான் விட்டுருணும். வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருந்தது உங்களுக்கு? என்னால ஒரு ஆட்டையோ கோழியோ அறுக்க முடியாது. நான் ஜென்ரலாவே நான் சாப்பிட்டேன். ஜென்ரலாவே நிறைய பேருக்கு அது வராது. சாப்பிடுவோம்னா செய்ய முடியாது, அதை பார்க்க முடியாது. அது பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. இது ஒண்ணு இருக்கு. அப்போ ஒரு மனுஷனே அப்படி கொல்றதுங்கிறது முடியாது. அப்படி கொன்னுட்டு கில்ட்டோட சுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஒரு மாதிரி ரக்கடா தெரியும், ஆனா ரொம்ப இன்னசென்டான ஆளு. இது ரெண்டுமே தெரியும் படத்துல. ரொம்ப இன்னசென்டான ஒருத்தன், ஏதோ 2 பெரிய மனுஷங்க மத்தியில 2 அறிவுஜீவிகள் 2 பெரிய ஆளுங்க மத்தியில இருக்கிற ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன். ஆனா இவனும் அவங்களுக்கு சமமாவும் தெரியணும். நிறைய இருக்கு. அது கேரக்டர்ஸா வந்து ஒரு மாதிரி எனர்ஜியான ஒரு ஆளாவே தெரியும் அவங்களுக்கு. கார்த்திகா, நீங்க வந்து கோபப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே உங்களை வந்து நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு நிறைய டான்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துகிட்டு இருப்பீங்க எதிர்பார்த்தாங்க. நீங்க அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு படம் பண்ணீங்க, அதுக்கு அடுத்து இப்பதான் வந்திருக்கீங்க. நீங்க இந்த படங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களா இல்ல வந்து மத்த லாங்குவேஜ் படங்களை கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது சும்மா லைக் ஐ டோன்ட் சி ஐயோ தமிழ்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெலுங்குல போவாங்க அப்படி ஒன்னும் பார்க்காம ஐ திங்க் நான் ரொம்ப ஸ்கிரிப்ட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இங்க கேப் வந்தது. இந்த படத்துல நீங்க வந்து உள்ள வரதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருந்தது? உங்களை தான் கை நீட்டுறாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து நான் சாய்ஸ் பண்ணது ஒரு பார்த்ததுல வந்து எனக்கு டஃபா இருக்கும். ஒரு பொண்ணு சவுத் இந்தியன் லுக்ல இருக்கும், எல்லாம் ஃபுல்லா ஒயிட்டா வேற மாதிரி இருக்காம, அதுலயும் கார்த்திகா. அப்புறம் ஹைட், அந்த லுக்கு எல்லாமே வந்து கார்த்திகா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது கார்த்திகா அப்ரோச் பண்ண அவன் அம்மாவோட பேசணும், உடனே அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுவேன். கார்த்திகாவோட போன்லயே ஒரு இதம்மா உங்க கேரக்டர் சொல்லி நீங்க கூட வந்து பேசும்போது கதை எதுவுமே கேட்கல, நீங்க படம் பண்ணலாம் இமிடியேட்டா ஓகே சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா. ஆக்சுவலா வந்து கதையை முழுசா கேட்கலங்க நிஜம். நான் முதல்ல சாரை போய் பார்க்கும்போது நோ சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா ஒரே ஒரு காரணம் வந்து டேட் இல்லை. அப்போ வந்து எனக்கு ஏதாவது படம் பண்ண ஒத்துக்கிட்டு சொதப்பிட்டோன்னா திரும்பி இவர் கூட எப்பயுமே ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் இருந்தது. அப்போ நோ கூட சொல்ல இல்லை சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே ஜீவா ஜெயம் ரவி அப்படின்றது தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இப்போ இவர் இனிமேல் அடுத்த படம் இப்போ தான் போய் நிற்க முடியும், இந்த படம் முடிச்சு வரல, திரும்பி இவர் இன்னும் அடுத்த படம் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகிடும், அந்த 5 வருஷம் நம்ம ரெடி ஆகிடுவோம் அப்படின்னா நான் அப்போ போய் பார்த்துடலாம் அப்படின்னு. ஏன்னா வாய்ப்பு தேடும்போது போயிருக்கேன், அப்போ அவர் பார்த்ததில்லை. படம் பண்ணி முடிச்சுன்னு நம்ம அட்டகதி தினேஷும் நண்பரும் கூப்பிட்டு போனாங்க. அப்போது சாரோட வீட்டில் போய் சந்திச்சோம். அப்போது நாங்கள் 3 பேர் சந்திச்சு சார்கிட்ட பேசினோம். அப்போ நண்பர் இன்னொருத்தர் அசிலேட்டான் ஆனந்த், அவர் தான் முன்னாடி பேசினார், ஒரு 1 hour பேசினார். படத்தை பற்றி முன்னாடி பேசிட்டு இருந்தார். எனக்கு அவர் பேசும்போது தான் தெரிஞ்சு அந்த படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்காது. அப்போது எனக்கு அப்போ தான் ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போது அரசியல் அறிவோ பேப்பர் படிக்கிற எந்த அறிவும் இல்லாத நான் பார்க்குறது எனக்கு கூட ஜாலியாக இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு படம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் கலந்து ஒருத்தரால் படம் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ தான் இந்த படத்தில் வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ட ஒரு கேட்டுட்டு இருந்தேன், எப்படி சார் இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் போத். ஏன்னா இந்த மிக்சர் வந்து ஒரு பெரிய இருந்தது. நான் நல்ல வேலை நான் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெருமையாக இருக்கும்ல, எனக்குன்னு ஒரு வரலாறு இருந்தால், என் வரலாறுல ஒரு கல்லர் இருந்தால், அந்த கல்லரில் ஒரு முக்கியமான வார்த்தையாக புறம்போக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து என் லைஃப்ல முக்கியமான ஒரு படமா இருக்கும். இப்போ இந்த படம் வந்து ஆடியன்ஸ்ட்டு எப்படி ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 பக்கமும் இருக்கும். எனக்கு போர் அடிக்குது, நான் ஒரு படமாக போனேன்னா அந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காம போகணும். நான் படமாக நான் ரெகுலரான ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இதுலேருந்து நான் மாறுபட்டு வேற இன்னும் எதாவது இருக்கணும், நான் என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னா அதுக்கும் புறம்போக்கு சொல்லுவேன். மக்கள் வந்து இது மாதிரி ஒரு இயக்குனர்கிட்டே வந்து அடுத்தடுத்து படங்கள் வேணும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க எடுத்துக்கிறது ஒருவேளை இந்த ஸ்கிரிப்டுக்கான இன்டென்ஸ் அதுக்கான நேரம் ஆகுது. எந்த இன்ஃபர்மேஷனும் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் உள்ளது வரும்.
அதுல நான் எந்த இன்ஃபர்மேஷன் இது இந்த படத்துக்குன்னு தனியா இல்ல, எது இருந்தாலும் நான் இன்ஃபர்மேஷன் எடுப்பேன். ஆனா இந்த படத்துக்கு தனியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒர்க் பண்ணும். போய் சில ஜெயிலெல்லாம் போனேன். சில ஜெயிலெல்லாம் போன சொன்ன ஆச்சரியமா கூட இருக்கும். சில பேர் சிறை காவலர்கள் சில பேருக்கு கூட தூக்கு மேடை எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னைக்கு நம்ம ஆட்டோ சங்கர் ஹேங் பண்ணுது, ஆட்டோ சங்கர் ஹேங்க் பிறகு தமிழ்நாட்டில் ஹேங் கிடையாது. நீங்க படம் வந்து வரும்போது பணம் ஆரம்பிச்ச போதே வந்து அது சொசைட்டி ஓரியன்டாகவும் ஒரு நல்ல சிந்தனையா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருந்தீங்க. நான் வந்து எனக்கு நான் படத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு நான் உங்ககிட்ட கொடுன்னு நினைக்கிறேன். பர்ஸ்பெக்டிவ் இல்லாம ஒரு படம் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது லவ்வா இருந்தாலுமே, லவ் ஸ்டோரியா இருந்தாலும் லவ் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும். எனக்கு நீ குழப்பம் பூரா லவ்ல தான் நடக்குது. சமீபத்துல கேள்விப்பட்டது வந்து லவ் ஃபுல் ஃபிளெட்ஜா நீங்க ஒரு படம் பண்ண போறீங்க. அடுத்ததா வந்து லவ் மையப்படுத்தி ஒரு முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பண்ண போறதா ஒரு தகவல். ஏன்னா சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப டெல்லி கேஸ் கேட்டா யங்ஸ்டர்ஸ் வந்து சின்ன பையன் யங்ஸ்டர்ஸ் ஏன் இப்படி இருக்கான், ஏன் அப்படி ஒரு ரேப்பிங் நடக்குதுன்னு. அப்புறம் சமூகமும் நோயில இருக்கும். சமூகம் ஒருத்தர் அவன் நோயாளின்னு சொல்லி இருக்கக்கூடாது, சமூகமும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும். அந்த நோய்வாய் என்னன்னு தெரியல. ஏன்னா இங்க 1-2 இல்லை, இங்க 10 நடக்குது. அப்ப சமூகம் அப்படி ஒரு அமைப்புல இருக்கு. அப்ப ஏன்னா செக்ஸ் அவன் புரிஞ்சுக்கிறதோ லவ் அவன் புரிஞ்சுக்கிறதோ குழப்பமா இருக்கு. லவ்வோ செக்ஸோ எதுவுமே கிடைக்காத மனிதன் வந்து மிருக நிலைக்கு வெளியே வர உண்மை. பெரியார் சொல்றாரு, பெரும்பாலான குற்றங்கள் பெட்ரூம்ல குற்றங்கள் வந்து படுக்கை அறையில இருந்து தூங்குதுன்றாரு. அவர் சொல்ல வரது ஆழமான அர்த்தம். இப்ப நான் நம்ம படத்துல சொல்லி ஆகணும். சொசைட்டி அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருக்கு. இந்த டெல்லியில மட்டுமா இருக்கு, எங்க தமிழ்நாட்டில் இளைஞனுடைய பிரச்சனை. நான் வந்து இப்ப நெட்ல வேற கண்டதை படிக்கிறான், கண்டதை பாக்குறான், ஏதோ அவனுக்கு டைவர்ட் பண்ணுது, மூளையை அது குழப்புது. மூளையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக்குற அளவுக்கு இருக்கு கண்டென்ட்ஸ் நிறைய. ஆரோக்கியமானதான் இருக்கு. ஆனா இதன் பால் ஈர்க்கப்படுறா அவன் வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகுறேன். நம்ம பேசிட்டு இருந்ததால் இதுல இருந்து கேட்க நினைக்கிறேன், ஒரு நல்ல படத்துல இருந்து சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து தூங்கும் நம்புறீங்களா? இல்ல, அதாவது இம்பாக்ட் ஒரு, அதாவது நான் அதிகமான வார்த்தை சொல்ல போனா நாடோடி மன்னன் படம் வந்தோடனே அண்ணா சொன்னாரா இது மாதிரி 4 படம் வந்து திராவிட நடை வாங்கிடலாம் அப்படின்ற அளவு சொன்னாருன்னு சொன்னாரு. அப்போ ஒரு படத்தோட வீச்சு வந்து பெரியது. ஆனா நிச்சயம் வந்து சினிமா இன்னைக்கு நம்ம பார்த்த வரலாறு வரைக்கும் பார்த்தா சினிமால இருந்து சிஎம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படின்னா மக்கள் சினிமாவை ரொம்ப ரொம்ப க்ளோஸரா பாக்குறாங்க. அதுல இருக்க கதாபாத்திரம் எல்லாத்தையும் கிட்ட வச்சு பாக்குறாங்கன்னு. அவ கிட்ட வச்சு அவங்க பார்க்கும்போது நம்ம சில விஷயத்த வேற கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சொன்னா அது பதியம், அது உள்வாங்கப்படும், அது ஒரு மாற்றம் நிகழும். ஆமா, அது உள்ள இதுக்கான வேலை. என்னதான் வந்து இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி மிக்ஸ் ஆஃப் பண்றதுல வந்து ஜனநாதன் சார் வந்து ரொம்ப பெட்டர் நமக்கு தெரியும். சோ இதுல உங்களுடைய 2 பேருடைய லவ் போர்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது இல்ல அந்த மாதிரி டிராவல் அண்ட் சாங்ஸ் அத பத்தி? இல்ல, இந்த படத்துல ஐ திங்க் தி மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபேக்டர் இவரு மட்டும்தான். பிகாஸ் நானும் ஆர்யாவும் ஷாமும் கொஞ்சம் இன்டென்ஸா சீரியஸா போயிட்டு இவங்களுக்கும் இருக்கு. ஹி ஹாஸ் அ வெரி இன்டென்ஸ் சைட். பட் நான் ஷூட் பண்ணும்போது இவங்களோட இருக்கிற சீன் தான் ஐ ஃபீல் மோர் ரிலாக்ஸ், ரொம்ப ஜாலியா. சார் சில டைம் ரொம்ப இன்டென்ஸா எல்லாம் நரேட் பண்ணுவாரு. ஆனா அவரு சொல்லுவாங்க, இல்ல என்னோட கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட், இவ்வளவு சீரியஸா பண்ண தேவையில்லை, நான் இப்படி இருக்கிறேன், நான் இன்னும் இன்னசென்டா இருக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் என்டர்டெய்னிங் ஃபேக்டர் இந்த படத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு. அண்ட் ஃபெமினிசம், ஒரு பொண்ணோட கேரக்டர் ஈக்குவலா ரைட் பண்ணிருக்கிறது அது சாரோட இதுதான். ஸோ இட் ஷோஸ் தட் தமிழ் சினிமா இவ்வளவு ஓப்பனா இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் எல்லா சினிமாவும் இண்டஸ்ட்ரியும் தி ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ். தமிழ் ஈழம் அதுக்கு வந்து இசையமைச்சிட்டு இருந்த ஒருத்தர் வர்ஷன் அப்படிங்கறத இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி அவருடைய ஃபைண்ட் எப்படி ஆரம்பிச்சது? நிறைய யங்ஸ்டர்ஸ் பல துறைகள்ல முயற்சி பண்ணினே இருக்கிறாங்க. அதுல யாரோ ஒருத்தருக்கு முடியும்னு பார்த்தேன். ஸோ இந்த படம் ஒரு மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்தலாமே. அவரு வந்து தமிழ் ஈழத்துக்காக பல பாடல்களை வந்து தானாக இசையமைத்து போட்டு தன் முயற்சியில் செஞ்சிருக்காரு. சோசியலா அவர் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவரை ஒருத்தர் நம்ம அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினேன். அண்ட் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கிறது வந்து ஸ்ரீகாந்த். அண்ட் இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர்ல இருந்து சீன்ஸ் பார்க்கும்போது இதுல எல்லா விதமான மூட் ஸ்விங்கும் இருந்துகிட்டு இருக்கு. இல்ல, ரொம்ப இந்த படம் வந்து பிஜிஎம் மியூசிக் சார் ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் ஃபிலிமா இருக்கு சார். இந்த படத்துல வந்து கணேஷ்குமார்னு சொல்லிட்டு அவர் தான் எடிட்டிங் அறிமுகப்படுத்திருக்கேன். அவர் லெனின் விஜயன் சாரோட அசிஸ்டன்ட். அவர் கட்டிங் எப்படி இருந்ததுன்னா, உங்க டீம்ல பிடிச்சிட்டு வந்து ஆர்யா டீமோட பிளண்ட் பண்ணி ஆர்யா டீம்ல இருந்து ஷாம் டீமுக்கு பிளண்ட் பண்ணி ஒரு எண்ட் பண்ணணும். இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீல் சீக்வன்ஸ் இது. இது மாதிரி இடத்துலாம் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான இடம் தான். அது வந்து பெரிய ஒர்க். அது எனக்கே நான் படம் பண்ணி எல்லாம் முடிச்சோம். அந்த மியூசிக் சேர்த்த பிறகு அது இன்னும் உயிரானதா எனக்கு தெரிஞ்சது. அந்த உயிரை வந்து ஸ்ரீகாந்த் தேவா கொடுத்தாரு. ஸ்ரீகாந்த் தேவா அவரோட பெரிய டைமென்ஷனை இந்த படத்துல பார்க்கலாம் எனக்கு தெரியும். செட்டை பத்தி பேசும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல ஒரு ஜெயில் செட் போட்டு எடுத்திருக்கீங்க. அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி ஜெயில் விசிட் எதுவும் போனதில்லை, சார் போயிட்டு வந்திருந்தாரு. நீங்க எப்படி இருந்தது பார்க்கும்போது அந்த ஜெயில் செட்டு, நீங்க ஒர்க் பண்ற இடம், அதாவது நீங்க தூக்கு போடுற இடம் இதுதான் அப்படின்ற போது
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அதை பார்க்கும்போது? இல்ல செட்டாவே ரொம்ப எனக்கு முதல்ல போய் ஒரு நிமிமால, அதாவது ஒரிஜினலா இந்த பில்டிங்கும் செட்டு மிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த இடம் கன்ஃபியூஸ் ஆனது. நான் முதல்ல அது எதெல்லாம் ஒரிஜினல் எது செட்டுங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த கலர்ஸ் யூஸ் பண்ண கலர்ஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து படமா இந்த படத்தோட மூடா எப்பவுமே ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆள ஒரு டப் டப் டப்னு துடிச்சு இந்த படம் வந்து தொடங்கின கொஞ்ச நேரத்துல இருந்து ஒரு பகீர்னு ஒன்று தொடங்கும் படம் ஆரம்பிச்சோடனே அந்த படம் உங்க கூட பேசிட்டே இருக்கும். நீங்க படத்தோட பேசிட்டே படம் பார்ப்பீங்க. இது இந்த அனுபவம் புதுசா இருக்கும், என்கேஜ் பண்ணும். குயிலியை பத்தி பேசும்போது மெயினா நீங்க அந்த ஜெயில் உள்ள போற ஒரு சீன், அதாவது டூப் மாதிரி நடிச்சு உள்ள போற அந்த சீன், அது எப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவா இருந்தது? எப்படி கஷ்டம்? ஐ மீன் ஜஸ்ட் நாங்க என்டர் பண்ணும்போது இவ்ளோ பாய்ஸ் நடுவுல நான் ஒரே ஒரு பெண். நான் போகும்போது நம்ம ஏகா சார் எல்லாருமே சொன்னாங்க, அப்பா ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. சோ அந்த ஒரு ஜெயில் கெட்டப்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணா வந்தேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் நான் கொஞ்சம் டாம் பாய்ஷா ஜீன்ஸ் அண்ட் பேண்ட்ல தான் இருப்பேன். லுங்கிலாம் கட்டிருப்பாங்க. ஆமா, லுங்கி கட்டிட்டு உள்ள வந்து இல்ல அதெல்லாம் செம ஐடியா. சார் போட்டு ஒரு லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு உட்கார வச்சுட்டு அதெல்லாம் அதுவா இருக்கட்டும். ஒரு சில இடத்துல லவ் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க ரியாக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அது ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் உள்ள ஒரு ஆளை ரியாக்ட் பண்ணுவேன். நான் கார்த்திகா பார்த்த வரைக்கும் என்னன்னா, லாங்குவேஜ் வந்து அவ்வளவு ஃபுல்லா தெரியாது, அவ்வளவு புரியும் அவங்களுக்கு. ஆனா அது சரியா உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அந்த கொடுத்தத சின்சியர், நான் ராதாவோட பொண்ணு அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் இருக்கு. கொடுத்த வேலையை நான் சின்சியரா பண்ணணும், கூட நடிக்க யாரா இருந்தாலும் மதிச்சு சின்சியரா பண்ணணுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அண்ட் இதுல இதே மாதிரி ஜெயில் சீன் பத்தி பேசும்போது அவ்வளவு ஒரு குரூஷியலான ஒரு சீனு, ஒருத்தரை வந்து ஹேங் பண்ண போறாங்க. அது எப்படி சார் அவ்வளவு காமிக்கா பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க நடிக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? இல்ல நடிக்கும்போது தெரியல, நடிக்கும்போது கூட அதை கவனிக்கல. ஆக்சுவலா வந்து அதுக்கு வந்து தியேட்டர்ல வந்து ஃபுல்லா ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ப்ரோக் ஆறாங்க அந்த சீனுக்கு. ஆனா நீங்க ரொம்ப சீரியஸாவே பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு டாக்யூமெண்ட் தான் அது சொல்ல போனா. ஏன்னா ஒருத்தர் தூக்கு போட போறோம், அவர்கிட்ட வந்து அளவு எடுக்கிறதுக்கு போயிருக்கோங்கிறது, இந்த துணி அளவு எடுக்க ஜாலியா டெய்லர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் பாத்தீங்க. ஆமா, துணி அளவு எடுக்க போற டெய்லர்கிட்ட ஜாலியா பேச அந்த மாதிரிதான் இருக்கும். அவர் ஆர்யாவிட்ட பிஹேவ் பண்ணதா இருக்கும். ஏன்னா அவர் ஓப்பனிங்ல அது தெளிவா பிளான் பண்ணதான். அவர் ஆர்யா பொறுத்த வரைக்கும் அந்த மரணத்தை அவர் எப்படி பாக்குறவங்க இருக்கு. எங்களுக்கு 3 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கு, அந்த 3 பேர் இருக்கிற அந்த காட்சி மிக முக்கியமான காட்சி படம். அவரு கேட்கிறாரு, எதுக்கு என்ன அளவு எடுக்கிறது கேட்கிறாரு. நான் சொல்றேன் கைது எக்ஸ்பிளனேஷன் உங்களை மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அதுல ஒரு 3 மடங்கு வெயிட் ஏற்றி அந்த கைத்துல ஒரு 5 அளவு தொங்க விட்டு பார்த்தோம்னா கைது ஸ்ட்ராங்கா இல்லையான்னு தெரியும், நீங்க ஈஸியா செத்துடலாம் சார் சொன்னேன். 3 பேர் சிரிக்கிறாங்க. இது ஒரு SMS ஒரு ஜாலியான சீனா இருக்கு. அது எனக்கு அதுதான் அந்த கன்வே தான் சொல்ல வரேன். இவரோட தனாசாரோட வந்து ஒரு அவ்வளவு சீரியஸான இஷ்யூ, அது சீரியஸான மேட்டர் எடுத்துட்டு என்டர்டெய்னிங்காகவும் கொடுக்குறது. ஸோ ஓவராலாவே வந்து இந்த படத்துக்கு வந்து சீக்வன்ஸா பெருசா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஆர்யா, அவர் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் தூக்கு தண்டனை கொடுத்த உடனே அது சோகமா மாறணும். ஐயோ ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னா அப்படிலாம் இல்லாம அங்க இருந்து படம் இன்னும் கொஞ்சம் கேலப்பா போட்டிருக்கும். அது அந்த கேரக்டரே பண்ணும், பாலு கேரக்டரே பண்ணும், மெக்காலிக்கும் பாலுக்கும் ரிலேஷன்ஷிப்பே அப்படி இருக்கும். ஸோ ஆரம்பத்தே தொடங்கி அந்த ஓவரால் ஃபிலிமாவே வந்து ஜாலியா இருக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிதான் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுது. இதுதான் வந்து ஜனநாயகம் டச்னு சொல்லலாம். அதாவது ஜெனரலா ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த கூட வந்து அப்படி லைட்டா அப்படியே சொல்லிட்டு போற மாதிரி, அது வந்து கேட்கறவங்களுக்கு அது ப்ரொவோக் பண்ற மாதிரியான ஒரு. ஆனா சினிமா ஆர்ட் வந்து இது யார் பலதரப்பட்ட மக்கள் அது பணம் கொடுத்துட்டு வந்து ரசிக்கணும் உட்கார. அப்ப அவங்ககிட்ட பேசுற பாஷைன்றது வந்து நம்ம சொல்ல வர இன்ட்ரெஸ்ட்ல ஒன்று போயிடும். என்ன ஒரு தூக்கு போடுற இந்த காட்சி பயங்கரமான காட்சி தான். இந்த காட்சியை வேற மாதிரி அப்படியே எடுக்கலாம். ஒரு சிறைச்சாலை ஒரு கைதி இருக்காரு, அவர் மரணத்துக்காக காத்துட்டு இருக்காரு, அவர் அளவு எடுக்கிறதுக்கு வரான் ஒருத்தன் தூக்கு போட வரான். யாரு எங்க வர மாதிரி தான் அப்படி கணக்கு சொல்லும்போது அப்படிதான் சித்தரிக்க முடியும். அளவு எடுக்கிறதுக்கு வர அந்த பொட்டியை திறக்கிறதுல இருந்து நம்ம பயங்கரமா ஆகலாம். இந்த டேப் எடுத்து அழகிறது ஒரு ஷாட் வேற ஆகலாம். அவன் ஃபீல் இவன் ஃபீல் பெரிய எமோஷனலா இதை வாசிட்டு. ஆனா இந்த உணர்வு அந்த சீனை பார்த்து முடிச்ச பிறகு வந்துடும். அது வீட்டுக்கு வந்த பிறகு கூட வராது அந்த உணர்வு அதுல வந்துடும். ஆனா அது படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அது அப்படி சாதாரணமா பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா உள்ள அது இறங்காம இருக்காது. அது அப்படிதான் அது வடிவம். நான் பொதுவாக அந்த காட்சி அப்படி இவர் சொன்ன பிறகு நானே என்ன உட்படுத்தினேன். எல்லா காட்சிகளையும் அப்படியே வேற விதமா சொல்றீங்க நீங்க சொன்னாரு. அது எனக்கு கொஞ்சம் எனக்கே கூடாது. நடிக்கனா இப்ப எனக்கு ஒண்ணு இருக்கும்ல, ஏன்னா நான் தூக்கு போடுறது ரசிச்சு செய்யற ஆளும் இல்ல. என்னோட கேரக்டரா நான் கில்ட்ல இருக்கேன். ஏற்கனவே ஒருத்தனை கொண்டுட்டோமே கில்ட் இருக்கு. அப்ப எனக்கு இன்னொரு கதாபாத்திரம் அறிமுகம் வரும். இவர் யாருன்னா மக்களுக்காக போராடின ஒருத்தன், தன்னோட வாழ்க்கையோ தன்னோட உயிரியோ கூட துச்சமா மதிச்சு மக்களுக்காக போராடின ஒருத்தர் பாலுங்கிறவர். அதான் ஆர்யா. ஏற்கனவே ஒருத்தர் யாரு என்ன வரலாறுன்னு தெரியாம ஒருத்தர் தூக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி செகண்ட் சொல்லிருப்பாப்ல,
நான் குற்றவாளி இல்ல நிரபராதின்னு சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையே எனக்கு கில்ட் ஆக்கி ஒரு 10 வருஷமா குடியாரம் சுத்திட்டு இருந்த ஒருத்தனை இவர் தூக்கு போடணும்னு சொன்னோடனே குடியை நிறுத்தின ஒரு ஆளு. அவங்க அப்ப இப்ப யாருன்னா மிகப்பெரிய ஹீரோ, மக்களுக்காக உழைச்சாங்க. அவனை அளவு எடுக்க போனா அப்ப நான் எவ்வளவு பாதிக்கப்படணும். நான் அந்த கேரக்டரா நான் பாதிக்கப்படணும் ஆக்சுவலா. ஆனா நான் வேற ஒண்ணு பண்றேன் அப்படின்ற போது அதை ஆனா எனக்கு தப்பாவும் தெரியல. அது படத்துக்காக பண்றோமா இல்ல படம் வந்து பாக்குற மக்கள் போர் அடிக்கூடாது ஜாலி அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்ப சொன்ன அந்த விஷயம் ஏறும். ஆனா என்னன்னா ஒவ்வொரு துளியா ஏறிக்கிட்டே வரும். அதுதான் அழகு. ஒவ்வொரு டிராப்பா ஏறிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வெடிக்கும் போது அது சூப்பரா இருக்கும். ஷாமோடைய கேரக்டர் வந்து நீங்க எசைன் பண்ணதை பார்க்கும்போது அந்த ஷேட் எப்படி நீங்க வந்து கொடுத்தீங்க? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு எப்படி அதை எசைன் பண்ணீங்க? இது எப்படின்னா உதாரணமான ஒரு விஷயம் சொல்றேன்னா, நான் எடுத்ததுல கூட அது கூட இருக்கும். நான் ஒரு சிடி ஆஃபீஸர் நிறைய பேர் எனக்கு பழக்கம் இது இருக்குதான். அப்போ ஒரு ஸ்டேஷன் கிரைம் பிரான்ச் அட்டன் பண்ணுது. அண்டாவை காணும் சார். இன்னொரு படம் பேரு அப்புறம் வச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்து அங்க கல்யாண சத்திரத்தில் வச்சிருந்தா அண்டாங்களை காணும். அண்டால காணணும்னு திருட்டு கேஸ் வந்து கிரைம், அது எல்லாம் கிரைம். ஸோ கிரைமுக்கு வருது சார். அப்போ கிரைம் எஸ்ஐ வந்து அவரு அந்த ஒரு சின்ன பையனை விசாரிக்கிறார். அவன் தான் இந்த அண்டாவை திருநான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, விசாரிக்கிறார். அப்ப அந்த விசாரணை எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஏன்டா அண்டாவை ஏண்டா எடுத்த அப்படின்னு யாருமே இல்லை. ஒரு விசாரணை அண்டாவை ஏண்டா எடுத்த அப்படின்னு யாருமே இல்லை. அவர் வந்து உட்காந்தவொடனே சொல்ல ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்றார். அவர் கேட்கிற கேள்வி பொதுவான கேள்வி, ஏன்டா அதை செஞ்ச, நீ ஏன்டா இது மாதிரிலாம் செஞ்ச, இதுதான் சொல்வாரு. நான் அப்படி செய்யலண்ணா இல்லடா ஏன்டா அது மாதிரி நான் செய்யல மாட்டேன் பொதுவாக இல்லைண்ணா நீ சொல்டா. இல்லைண்ணா அவன் தானே கத்தி எடுத்து கொடுத்தான் அந்த பையன் சொல்றான். வந்தது அண்டாவை மேட்ரு சார். ஆனா அண்டாவை அவர் கேட்க மாட்டாரு, ரியலா நடந்தது அவர் சொல்ல வந்து. அப்போ இவருக்கு புது இன்ஃபர்மேஷன், கத்தி எடுத்து கொடுத்தான்னு புது விஷயம் ஒன்று வருது. சரி அவன் கத்தி எடுத்து கொடுத்தா நீ ஏன்டா அது மாதிரி பண்ண அப்படின்னு அவர் அந்த கேள்வி கேட்கிறார். வந்தது அண்டா கேஸ் தான். ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கிரைம் பிரான்ச் எஸ்ஐ எப்படி நுட்பமா விசாரிப்பாரோ அவருக்கு இவ்வளவு இது இருக்கும்போது ஒரு இதுக்கான பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கப்பட்டு வராரு ஒரு அதிகாரி. அப்படின்னா அவர் எவ்வளவு நுட்பங்களை கையாளுவாரு எப்படி. ஏன்னா 2000 பேர் கொண்ட சிறைச்சாலை அது உள்ள வராரு, பல பேர் சந்திக்கணும். ஏன்னா அவர் நிறைய காய் நகர்த்துவாரு, அது அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கும். அந்த ஒண்ணுதான் வந்து அவர் எந்த ஷேடு. நானும் முதல்ல படம் பார்த்து முடிச்சுட்டு அதான் கேட்டேன். முதல்ல படம் பார்த்து முடிச்சோன்னே இது ஒரு பெரிய ட்விஸ்டா நினைச்சேன். கடைசியில ஆர்யாவுக்கும் ஷாமும் நடக்கிற ஒரு ஸ்பீச்ல வந்து பெரிய ட்விஸ்டா அதை நினைச்சேன். அடுத்த முறை பார்க்கும்போது எனக்கு இல்ல சார் அது ஒரு பெரிய பிளேவா தெரியுது சார் அப்படின்னு. இது ரெண்டுமே ரெண்டு விதமா ஷேடு. அப்ப நான் என்னால எந்த பக்கமும் சாய முடியல, குட் ஆர் பேட் எந்த பக்கமும் சாய முடியல. அந்த ஷேடு வந்து இப்போ சொன்னார் இல்லையா, அவங்களோட அந்த அந்த இடத்த வச்சு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது மெக்காலே வந்து அதை இது எல்லாத்தையும் விட கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் வச்சு விட அந்த ஷேடை தெளிவா பிளே பண்ணிடுறாரு ஷாம் சார். கார்த்திகா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வந்து ஒரு கோஸ்டார் இங்க இருக்காரு, மிச்ச 2 பேரை பத்தி சொல்லுங்க. அண்ட் அவங்களுடைய ஸ்கிரீன் ஃபேஸ் நீங்க ஷேர் பண்ணதை பத்தி சொல்லுங்க. மெயினா நான் ஏதாவது இந்த படத்துல கொஞ்சம் ஸ்டண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் முன்னாடியே சொன்னேன், அது மெயின் ரீசன் ஆர்யாவோட சப்போர்ட் தான். பிகாஸ் அந்த மாதிரி சீன்ல ஜாஸ்தி அவரு தான் என்னோட இருந்திருக்காங்க. அண்ட் நானே முடியாது, ரொம்ப டஃபா இருக்கு, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லும்போது அவரு தான் கான்பிடென்டா உனக்கு பண்ண முடியும், யூ கேன் டூ இட்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சோ ரொம்ப ப்ரொஃபஷனல். அவரோட பண்ற சீன்ஸ் எல்லாமே எவ்ரிடே இப்ப என்ன ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும். அண்ட் ஷாமும் எனக்கு அவ்வளவு சீன்ஸ் இல்லைனாலும் அவர் வரும்போது ரொம்ப ஜாலி, அந்த செட்டே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. விஜயோட ஒரு பிளஸ் நான் நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் அவங்கள இருந்து. அண்ட் நான் இந்த ஒரே ஒரு கேரக்டர் தான் ஐம் வெரி ஜெலஸ். நான் ரொம்ப நினைச்சேன் பிகாஸ் என்னோட ஃபேஸ் ஜெனரலி ரொம்ப எக்ஸ்பிரசிவ். ஸோ எனக்கு இந்த காமெடி அப்படி இப்படி எல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் இன்டென்ஸா அவ்வளவு வேணாம் குறைன்னு சொல்லும் போது இவரு சும்மா ரொம்ப ஜாலியா ரொம்ப இன்னசென்டா காமிக்கலா பண்ணும்போது நான் ரொம்ப பொறாமப்படுவேன். ஐயோ எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணோம்னு சொல்லி. ஸோ அவரோட கேரக்டர் இஸ் வெரி என்டர்டெய்னிங். அண்ட் ஒவ்வொரு ஷாட் இன்னும் பண்ணலாம். அந்த இம்ப்ரோவைசேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப. படத்தை பத்தி நிறைய வந்து பேசிட்டோம் கிட்டத்தட்ட. நீங்க சொன்னீங்க விஜய் வந்து ரொம்பவே ஜாலியான ஒரு இதுன்னு. ஆர்யா எப்படி சார்? எல்லாருமே சொல்லுவாங்க ஆர்யா ஒரு லவர் பாய் கேரக்டர் பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப இதா இருக்கு. கிடையாது, அவர் நான் கடவுள் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டரோட ரேஞ்சில தான் இது இருக்கும். அந்த தாடி முடியெல்லாம் வச்சு நானும் அவரை பார்த்து ரொம்ப பயந்துருக்கேன் சில சீன்ஸ்ல. ஆர்யாவை பார்த்து பயந்துருக்கீங்களா? இல்ல அந்த கேரக்டர்ல மாறும்போது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றது கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. இல்ல பயம்னா அந்த இல்ல பாதி பில்டப் அவர் கொடுக்கறது நீங்க தான் கொடுக்குறீங்க. அவர் பேசாம இருக்காப்ல பாதி பில்டப் நீங்க அவங்க தெளிவா சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டேன் நான் கடவுள் பண்ணேன். இல்ல இன்னொன்னு ஸ்பெஷலி இதுல நான் கவனிச்ச வரைக்கும்
ஒரு மாதிரி இப்போ நல்லா படிச்சவங்க, வாழ்க்கையோட அனுபவமா நிறைய புரிஞ்சவங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். நிதானம் இருக்குன்னா ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இப்போ இவர் சார் பேசும்போது கேட்குங்க, இது மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு மெச்சூரிட்டியும் நிதானமும் இருக்கும். மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆரியாவில் வந்து ஒரு கியூட்னஸ் இல்லை ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கும். இதில் கோபமே வந்தாலுமே அது ரொம்ப அதோட சட்டிலிட்டி வந்து அது அந்த மீட் ரொம்ப அழகாக பேசணும். அதுவும் இல்லாமல் அவருடைய அந்த கடைசி வசனம் பேசும்போதெல்லாம் வந்து நீங்கள் அதை விட வேற மாதிரி சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ சட்டிலா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா, மற்றபடி பேசும்போதும் சரி, விவாதம் பண்ணும்போது சரி, என் தரப்பு நியாயம் ஒன்று இருக்கு அப்படின்ற அவர் பேசும்போது அந்த நியாயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கி சொல்ல. அந்த பாலுசாமின்ற கேரக்டர் வந்து அது 2 பேர்ட்டையும் பார்த்தேன், ஷாம் சார்ட்டையும் அது பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து நான் பவரில் இருக்கேங்கன்னு இருக்கும், ஆனால் அதுக்காக பவர் இந்த திமிரில் இவன் பேசலாம் நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க. ஓகே, அந்த வகையில் பிரசன்ட் பண்ணுறது முக்கியம். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய கேள்விகள் கேட்டாச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே ஒரு கேள்வி சாட்டிக்கலாம். நீங்கள் கேளுங்க ஃபர்ஸ்ட். என்ன வேணா கேட்கலாம், படத்தை பற்றி மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன கேட்கணும் கேட்கலாம். நம்ம அடுத்த படம் எப்போ பண்ண போறோம்? இந்த ஷோல இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஹீரோயின்ஸ் கேட்கிற முதல் கேள்வி இதான். நான் கேட்டு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு படத்தும் கேப் எனக்கு அதிகமாச்சு இல்ல, அதுக்காக தான் கேட்கறேன். எனக்கு இது வேற தான் போடுது சார். எப்படி சார்? கண்டிப்பா உங்களுடைய இந்த படம் நல்லா இருக்குன்னு இருக்கும், அதனால திரும்பி ஒர்க் பண்ண விரும்புறாங்க. அந்த ஒரு மாதிரி செஞ்சுக்கிறேன். பாராட்டா வந்து சேர்ந்துள்ளது அப்படின்னு பாராட்டுதான். என்னது பதில் சொல்லிடுறேங்க சார். நான் படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சோன்னா முடியல, படம் இன்னும் முடியல. உங்களுடைய கேள்வி இவரு கேள்வி கஷ்டமா இருக்கு. இல்ல நம்ம ஆண் பெண் உறவை பத்தி ஒரு நம்ம ஷூட் அப்ப பேசணும். அதுவும் அது நீங்க பேசின விதமா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும், ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் லவ் இல்லாம படம் எடுக்கிறதுங்கிறது அதுதான், அது தப்பாவே நான் சொல்ல. லவ் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா முக்கியமா அது பார்க்கப்படுது. அப்புறம் வந்து இப்ப இந்த பார்வையிலிருந்து வேற ஒரு பார்வை வச்சு ஒரு படமா எடுக்க முடியுங்கிறது ஒரு தொடங்கி வைக்கணும்னு சொல்லி தொடக்கமாவது இருக்கணும். அடுத்த வர ஜெனரேஷன் திரும்பி அந்த வேற அதுல ஒண்ணு பிடிச்சி போவாங்களே. ஸோ நீங்க அதை சீக்கிரமா தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புறேன். அது கேள்வியா வைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். அது நான் ரொம்ப முக்கியமான படமா கூட நினைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன் சார், இல்ல நான் விருப்பமா சொல்றேன். அது ஏ சர்டிபிகேட்டோட வந்தாலும் சரி, அது எடுக்கப்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். படமாவே வந்து சேரணுங்கிறது என்னோட விருப்பம். வேற கூட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாரு. சமூக நோய்வாய்ப்பட்டிருக்குதுன்னு சொல்றோம். மனோதத்துவ டாக்டர் ஷாலினி இருக்காங்கல்ல, அவங்களே ஒண்ணு சொல்றாங்க, ப்ளூ பிலிம் எடுக்கிறாங்கல்ல, அதுலயே மேல் சாவனிசமா இருக்குது. ஆண்களுக்கான ப்ளூ பிலிம் தான் எடுக்கப்படுது, பெண்கள் எதை விரும்புறாங்கன்னு இல்ல என்ற அளவுக்கு ஒரு கருத்து இருக்கு. இல்ல இது சொல்றது கொச்சையா கூட இருக்காங்க. ஏன்னா ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் எப்படியோ அது ஈக்குவலா போர்னோகிராஃபி ப்ரொடக்ஷன் நடந்துனே இருக்கு, மார்க்கெட் நடந்துனே இருக்கு. இதெல்லாம் சமூகத்தை பாதிக்குது. போர்னோகிராஃபின்றது சமூகத்தை பாதிச்சுன்னு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் அது சமூகத்துக்குள்ளதான் வந்து சமூக இளைஞனும் பெண்ணும் தானே பாத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி அது உள்ள போய் அதன் ஊடாக போய் ஒரு படத்தை சொல்ல வேண்டியது இருக்கும். அது யாரு கூட நான் சொன்னா கூட இதா இருக்கும். ஒரு செக்மெண்ட் ஃப்ராய்டோட தேரி தான் நம்ம பேசிருந்தோம். செக்மெண்ட் ஃப்ராய்டு பண்ணி தான் இவர் வந்து இந்த தெரப்பியை கண்டுபிடிக்கிறாரு. சைக்கோ தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் செக்மெண்ட் ஃப்ராய்டா கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அவர் மனிதனை ஆய்வு பண்ணும்போது அவங்க உள்ள ஆழ் மனதுல வந்து இந்த செக்ஸ் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அவங்க குற்றவாளியாவோ மனநோயாளியாவோ மாறுவதற்கு காரணம் வந்து அந்த செக்ஸ் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாரு. அதான் இது சாதாரண ஒரு யாரோ ஒருத்தன் டெல்லியில பண்ணிட்டான்னு பார்க்க கூடாது. அந்த பையன் மோசமான பையன், இந்த பையன் மோசமான பையன் அக்யூஸ் பண்ணினே இருக்கக்கூடாது. எல்லா மனிதனுக்குள்ள அது உள்ள இருக்குது. ஃப்ராய்டு அது கண்டுபிடிக்கிறது. மனித மனத்தின் ஆழத்துல வந்து செக்ஸ் இஸ் த ப்ராப்ளம். அதுல வர அவனுக்குள்ள போராட்டம், விட்டு ஈகோன்னு கண்டு சொல்றாரு. அது உள்ள போராட்டம். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு ஒன்னு குற்றவாளி ஆயிடுவான், இல்லைன்னா மனநோய் ஆயிடுவான். இதுதான் பெரியார் சொல்ற பெட்ரூம்ல இருந்தா குற்றங்கள் தொடங்குதுன்றாரு. அப்ப இதை வந்து அடிப்படையா செஞ்சு படங்கள் பண்ண வேணும். சொன்ன மாதிரி சென்சார் அது ஏ சர்டிபிகேட் கொடுக்கும். ஆமா, நீங்க சொல்றது பரவாயில்ல. அது வந்து இரவு நேர படமா கூட இருக்காது. ஆனா அந்த படம் வந்து ஏன்னா இவ்வளவு படங்களின் தாக்கம் மேல இருக்கு இல்லையா. நம்ம நினைச்சு புறப்போக்கின் தாக்கமும் வேற எடுக்கப்பட படங்கள் தாக்கம் ஒன்றுதான் வருது. அவனுக்கு பின்னால வந்து நெட்ல எத்தனையோ படங்கள் ஓடிட்டு இருக்கு, அதனுடைய தாக்கம்லாம் இருக்கு. அப்போ ஓப்பனா சில படத்தை வந்து பண்ண வேண்டியது இருக்கும். நான் அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து வாழ்த்துக்கள். நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதுக்கு உங்களுடைய கேள்விக்கான நல்ல பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ பொதுவா வந்து இந்த ஹீரோயின்ஸ் இருக்கும்போது என்னதான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாலும் அவங்க அழகா காட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து தெளிவா இருந்துட்டு இருக்கும். அந்த வேலை அவங்க கேட்டுட்டு இருந்தாங்களா, என்ன அழகா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? ஒருவேளை இப்ப ஏகாம்பரம் சார் கேட்டா தெரியுமா? அவர் உள்ள கொஞ்சம் க்ளோஸ் அப் லைட் எல்லாம் பண்ணி பார்த்தவர். அப்ப அவர் உள்ள கூப்பிட்டா தெரியும். விஜய் சேதுபதி ரொம்ப
சட்டலா ரொம்ப செட்டிலாவும் வந்து படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம். ஹீரோயின் வந்து அழகா காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்களா சினிமாட்டோகிராஃபர்கிட்ட. வெல்கம் டு தி ஷோ சார். சார் முதல்ல வந்து உங்ககிட்ட கேட்குற இந்த $1 பில்லியன் கொஸ்டின் வந்து ஹீரோயின்ஸ் எப்பயுமே வந்து கேமராமேனை தனியா கரெக்ட் பண்ணி வந்து இன்னும் அழகா காமிக்கணும், கரெக்டா நல்ல மீனிங் இவங்க வந்து அழகா காமிக்கணும்ன்ற பேர் இது இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து வேற இதுல வந்திருப்பாங்க. ஏன்னா கோவப்படம் வந்து கேவியான் வந்து அவர் ஹஸ்பண்ட் தான் பண்ணாரு. அப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இந்த சாங் எல்லாம் பாத்துருப்பீங்க. வேற கிளாமர் பார்க்கும்போது ரொம்ப வேற மாதிரி இருக்காங்க. நைஜீரியா இங்க எல்லாம் போயிட்டு நார்வே எல்லாம் போயிட்டு அழகா சாங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பயமுறுத்திடக்கூடாது, ஐயோ இந்த படம் இப்படியாவது ஓடிடக்கூடாதுல்ல, இவரு ஹீரோயினை பிடிச்சி எனக்கு இது மாதிரி தான் வேணும் இந்த மாதிரி ஒரு இது என்னன்னா நம்ம பயமுறுத்தி அவங்க வந்து ஐயோ இந்த கேமராமேன் ஒர்க் பண்ண முடியாது ஓடிட்டாங்க, ஷூட்டிங் பாதியில நின்ற கூடாதுல்ல. அதனால வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ராஜஸ்தான் வந்தோம். அப்ப ஆரம்பிச்சோம். ஏங்க நீங்களே டயலாக் பேசுறீங்க, நாங்க வந்து இப்படி பசியில கிடந்தோம், பட்டினியில கிடந்தோம், எங்களுக்கு வந்து ஆரியா தான் வந்து காப்பாத்துறதுக்கு வந்தாங்க. அப்படி ஒரு கேரக்டர் வந்து நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அந்த ஒரு குழுமனாலினா எப்படி இருக்கும், ஒரு சாங் லொகேஷன் தானே, அதுல சீன் பண்றோம். அது வந்து ஒரு இவங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு அச்சீவ் பண்றதுக்காக போற ஒரு சீக்வன்ஸ். அது இது வந்து எப்படின்னா அந்த ஒரு ட்ரெயின், அதுல இருந்து உணவுப் பொருட்கள் அதை வந்து பங்கிட்டு, அப்போ வந்து ஒரு பசி பட்டினி இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு போராளின்னு சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் அவரே சொன்ன மாதிரி இந்த டார்க், அதை விட எனக்கு கொஞ்சம் டார்க்கா தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணேன். கரெக்டா வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல விட்டாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரியான டோன் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? 60% ஆஃப் ஃபிலிம் வந்து ஜெயில நடக்குது. இந்த ஜெயிலுக்கு வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நானு, செல்வா, இவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னாரு. அப்புறம் செல்வா அதை டிரா பண்ணி ஒரு ஸ்கெலிட்டன் கொடுத்தோம். செட்டு உருவானுச்சு. அதுக்கப்புறம் கலர்ல வந்து டேரக்டர் வந்து சொன்னாரு, இது மாதிரி இங்க வந்து காக்கி இருக்க போது, அதுக்கப்புறம் ஒயிட் இருக்க போது, இதெல்லாம் வந்து மெர்ஜ் ஆகாத ஒரு கலர் என்னன்னா ஒன்னு பாட்டில் கிரீன் மாதிரி போகணும், அப்படி இல்லைன்னா கிரே தான். கார்த்திகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னதான் வந்து ஷாம், ஆர்யா, விஜய் சேதுபதி 3 பேர் இருந்தாலும் ஜனநாதன் சார் அந்த டாக்குமெண்ட்ரியில வந்து அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தாரு, ஹேண்ட்ஸமா இருந்தாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்ல ஏன்னா டாக்குமெண்ட்ரி வந்து எல்லா கேமராமேன்ஸுக்கும் நம்ம பிடிக்கும். ஏன்னா ரியாலிட்டியை எப்போதுமே ப்ரெசென்ட் பண்றதுல வந்து இவருக்கு மேக்கப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப அழகா வந்து இவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னது இருக்குல்ல, அந்த விதத்துல வந்து அதை ஷூட் பண்ணாங்க. சோ கார்த்திகா, அப்போ வந்து அடுத்த படங்கள்ல வந்து சாரே ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணலாமா? அந்த அளவு நான் அந்த டாக்குமெண்ட்ரி இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணது. நம்ம சும்மா சின்ன மீட்டிங் மாதிரி இருக்கும். அண்ட் சார் வரும்போது அந்த கெட்டப், ஆமா ஃபர்ஸ்ட் நார்மலா தான் ஷூட் பண்ணாங்க. நான் வந்து தான் சொன்னேன், இது வந்து ஹை ஸ்பீட்ல தான் வரணும், ஒரு கேட்டை ஓபன் பண்ணுவாரு. என்ன எல்லாம் ஹீரோவுக்கு தான் 120 ஃப்ரேம்ஸ் வைக்கிறோமா, இவருக்கு வைக்கும் அப்படின்னு சொன்னா ப்ரீவியூ தியேட்டர்ல எல்லாம் கை தட்டுறாங்க. என்னன்னா அந்த 120 ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஆசை இருக்கு. சார் பாருங்க, உங்களை வந்து ஒரு டைரக்டர்ல இருந்து ஒரு ஃபுல் ஃபெஜா வந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கான ஃபுல் முயற்சியில இருக்கு. நீங்க எப்ப இறங்க போறீங்க? எனக்கு வராது அது, கேமரா அது இருக்கு, அந்த பிரச்சனை பெரிய கஷ்டமானது அது. பட் ரோகாந்தன் என்னோட உதவியாளர் ஏகாம்பரம் வந்து என்ன பண்ண, இந்த டாக்குமெண்ட்டை நீ சொன்னதான் இது. இப்ப நம்ம எப்படி இங்க என்ட்ரி கொடுக்குறோமோ அது மாதிரி தான் உங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்ல, அதுதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அதை நீங்க இந்த செட்டு பின்னால செஞ்சுட்டீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட் ஆகும், நாளைக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அதுக்காக அந்த வேலையை செஞ்சேன். பார்த்தா அது எல்லாருமே நல்லா இருக்கு. பிஃபோர் யூ வைண்ட் அப் திஸ், ஒரு குவிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்ககிட்ட. இந்த கிரியேட்டருக்கு வந்து உண்மையிலேயே வந்து பெரிய அளவு ஃப்ரீடம் இருக்கா சொசைட்டில? இல்ல ஃப்ரீடம் இருக்குன்னா அது எல்லாமே எல்லாத்தையும் சொல்ல முடியல தான். சோ வந்து ஒரு அழுத்தங்கள் இருக்கதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த லவ்வை பத்தி இவ்வளவு ஆழமா ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா வாய்ப்பு கஷ்டம். அது அழுத்தங்கள் அதிகமா இருக்கு, இன்வெஸ்டர் நினைக்காத சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து புறம்போக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச படம் இப்போ புறம்போக்கு என்கிற பொது உடைமைன்னு வந்து நின்றுருக்கு. இதுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷனே புறம்போக்கு என்கிற பொது உடைமை தான் பண்ணேன். இதுதான் உண்மை. ஆனா ஆரம்பத்துல அந்த டீசர்ஸ் எல்லாமே புறம்போக்கு தான். புறம்போக்குன்னு அது ஃபர்ஸ்ட் ஜோல்டாச்சு. அப்ப ஒரு அதே வைப்போம். ஆனா கீழே நான் பொது உடைமையில் போட்டாங்க, அது என்னுடைய காசு. புறம்போக்குன்னு வந்து போடும்போது வேற வீட்டில் இருக்கும், கீழே பொது நான் படம் தொடர்ந்ததுல இருந்து புறம்போக்கு கீழே பொது உடைமை போட்டு தான் வந்துருக்கேன். எல்லா டிசைன்லயும் எல்லாத்திலையும் வந்து புறம்போக்கு போடும்போது கீழே பொது உடைமை நான் போட்டு தான் இருக்கேன். உங்களுடைய ப்ரொடியூசர் பத்தியும் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பைனரி ப்ரொடக்ஷனா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா டைரக்ஷன் தாண்டி? முதல்ல ஒரு அவுட்லைன் நான் சொன்னேன், ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று. ஆனா தனஞ்சய் சார் வந்து இதுதான் முதல் முறை யூடிவில வந்து ஃபர்ஸ்ட் காப்பி, கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் காப்பி கொடுத்ததும். அப்புறம் தமிழ் சினிமாலே வந்து வெறும் தமிழ் படத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் காப்பி நடந்தது கிடையாது. அதை அவர் வந்து உடனடியாக முடிவு பண்ணாரு. எந்த வித ஒரு சின்ன இதுல நான் ஒர்க்கு போயினே இருந்தேன்.
நான் மோட் ஆஃப் பேமெண்ட் கேட்கும் போதெல்லாம் அவர் கொடுத்துட்டே இருந்தாரு. அதனால நான் ப்ரொடக்ஷன் சரியா பண்ண முடிஞ்சது. கார்த்திகா, ஒரு ரீசன், ஒரு சிங்கிள் ரீசன் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்றீங்கன்னா என்னவா இருக்கும்? நம்ம கமர்ஷியல் மசாலா படம் பார்க்கணும்னா ரொம்ப வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த மாதிரி இது ஒரு கல்ட் பிலிம் ஆகணும்னு நான் நம்புறேன். இட்ஸ் அ வெரி ரெவல்யூஷனரி பிலிம். இவ்வளோ சோஷியல் மெசேஜ் அது இது இருக்கு, ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், ரொம்ப போரிங்கா இருக்கும்னு நினைக்கவே வேணாம். பிகாஸ் அதனாலதான் ஆர்யா, விஜய் மாதிரி கமர்ஷியல் ஆளுங்க இந்த மாதிரி படம் பண்ணா இட்ஸ் டெஃபினெட்லி வர்த் த என்டர்டெயின்மெண்ட். அண்ட் இது இல் ப்ரூவ் தட் எஸ்பெஷலி ஒரு பொண்ணு கேர்ள்ஸ் இந்த ஜெனரேஷன்ல எவ்வளவு முன்னேறி இருக்காரு. அண்ட் a lot of issues. சும்மா ஒரு லவ் ஸ்டோரி இல்ல ஒரு காமெடி கிடையாது. இட் இஸ் a complete family package. நான் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். அண்ட் இந்த மாதிரி படம் இட்ஸ் இனிமே வர்றது ரொம்ப ரேர் தான். So do not miss it. உங்களுடைய பார்வையில் என்னவா இருக்கும்? சில படங்களை வந்து டிவியில பார்த்துடலாம். டைட்டானிக் போன்ற படங்கள்லாம் வந்து பிக் ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு 2.5 கோடி ரூபா செட்டு பென்னி மில்ல வந்து நாங்கள் போட்டிருக்கோம்னா இது வரைக்கும் ஒரு ஜெயில வந்து யாரும் வெளி உலகத்துலேருந்து உள்ள போய் பார்த்துட முடியாது. அந்த ஜெயிலு எப்படி இருக்கும், அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்றது உள்ளவே அழைச்சிட்டு போயிருக்கோம். ஸோ அதை வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் வந்து இந்த படக்குழுவினரோட அந்த படத்துல இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள், மேலும் இந்த படம் வந்து நமக்கு எந்த வகையில இருக்குன்றதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய மல்டி ஸ்டார் படம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் அந்த எதிர்பார்ப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தினது ஒரு நேஷனல் அவார்ட் ஃபிலிம் டைரக்டர் கிட்டே இது வருது அப்படின்றதுனால. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா வந்து இந்த வீக் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்ற நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுவோம். இந்த புறம்போக்கு ஸ்பெஷல். தேங்க்யூ.